அப்போதைய அரசு இடையூறு செய்ததுன்னு சொன்னீங்க. அப்போதைய அரசுல 24 ஜனவரியில யார் அரசோ அவங்க தான் திமுக அரசு. ஆமா, திமுக. அவ்வளவுதான் கேள்வி. ஒவ்வொரு துறையா இப்போ வந்து அறிக்கை வெள்ளை அறிக்கை விட்டுறாங்க. அவங்க வெள்ளை அறிக்கை விட்டதுல தான் எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கு உங்களுக்கு பாத்துக்கிறதுக்கு. மேம், இப்போதைய திமுக அரசு எப்படி செயல்படுது மேம்? இப்போட திமுக அரசா அரசு எப்படி செயல்படுது மேம்? இப்பதானே வந்திருக்காங்க, ஒரு அசம்பிளி செஷன் இப்பதானே ஆரம்பிச்சிருக்காங்க. இல்ல, ஒரு நிமிஷம் கேளுங்க. எனக்கு ஒரு பாரத நாட்டோட மத்திய அரசுல இருக்கக்கூடிய அமைச்சரா நான் சொல்றேன், தமிழ்நாடு மத்திய அரசோட ஒரு கோஆபரேட்டிவ் மூட்ல போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஏன்னா எந்த ஒரு மாவட்டத்துக்கும் எந்த ஒரு மாநிலத்துக்கும் குறைச்சலா பண்ணுங்க இல்ல நிறைக்க பண்ணாதீங்கன்னு பிரதமர் ஐயா என்னைக்கும் சொல்லல. இப்போ இல்ல, இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியிலும் சரி, தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய எல்லா நிதியும் கொடுக்கப்பட்டது. அதை தவிர பெரிய பெரிய ப்ராஜெக்ட், தூத்துக்குடி மாதிரி இடத்துல பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கூட அப்போ எடுத்துட்டு வந்தோம். இப்பவும் தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய எல்லா விதமான உதவிகளும், அவங்களுக்கு உரிமையாக கொடுக்க வேண்டிய தொகைகளும் கட்டாயமாக கொடுக்கப்படும். ஒரு நிமிஷம் இருக்கு, எல்லாருக்கும் பதில் சொல்றேன். ஆனா ஒண்ணு ஒண்ணா பண்ணுங்க. சட்டப்பேரவையில கூட்டத்தொடர் போது தற்போதைய முதல்வர் முன்னாள் முதல்வர் ஒரு குட்டிக்கலம் விமர்சனம் பண்ணிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அரசியல் விமர்சனம் சட்டசபையில பண்ணாம வேற எங்க பண்ண முடியும்? எதிர்கட்சியும் பதில் சொல்லட்டும், ஆளும் கட்சியும் பேசட்டும். அதனால தப்பு ஒண்ணு இல்லைங்க. Ma'am, the truce between US and Iran, will it help reduce uncertainties as of now, ma'am? What is your... Yes, if the truce will come into play, yes, it will help the uncertainty to be removed. Meaning uncertainty will go away, we can plan with a bit more confidence. Not just us, any country. காஞ்சிபுரத்துல மெடிக்கல் காலேஜ் பத்திலாம் இதுவரைக்கும் வரல மேடம். நிறைய பேர் மருத்துவ கல்விக்காக வந்திருக்காங்க. ஆனா காஞ்சிபுரத்துல இருந்து மெடிக்கல் காலேஜ் இல்லாம இருக்கு மேடம். அதுக்கு நீங்க தமிழக அரசு கேட்க சொல்லுங்க. ஏன்னா மத்திய அரசு மூலமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் மெடிக்கல் காலேஜ் அமைக்கிறதுக்கும் காலேஜோட சேர்த்து ஹாஸ்பிட்டல் அமைக்கிறதுக்கான 3 பட்ஜெட்டுக்கு முன்னாடி நான் கொடுத்திருக்கேன் வாக்குறுதி. எந்த மாவட்டத்துல வேணும்னாலும் வச்சுக்கோங்க, அந்தந்த மாநிலத்துல பிளான் பண்ணுங்கன்னு கூட சொல்லியிருக்கோம். சோ தமிழக அரசு அதையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி